அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 28/2/2026 மாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவு இருப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறைவதால் மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், 9ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சக ஊழியரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 9இல் சனி சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடியை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொறுமையை கடைப்பிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக தூர பயணங்களை தள்ளி வைப்பது, சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு, 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, அடுத்து குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும்.
இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஏற்றங்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 5இல் சஞ்சரிப்பதும் 6இல் சனி 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மனநிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரித்தாலும் 8இல் சந்திரன் சஞ்சரித்து இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அலைச்சல் காரணமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் புதன் சுக்கிரன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடந்து நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கும்ப ராசினியர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் ஒரு சில நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். சந்திரன் 5இல் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலைப்படு சற்று கூடுதலாக இருப்பதால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் என்பதால்
எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.